பேரன்புமிக்க இஸ்லாமிய சோர்களே, அல் குர்ஆனின் இறுதி ஜுஸான 30வது ஜுஸில் அமைந்திருக்கக்கூடிய அல் குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களில் 93வது அத்தியாயமான நாம் அனைவரும் அதிகமாக ஓதக்கூடிய சூரத்துல் லுஹா, முற்பகல் என்ற பெயரிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 11 வசனங்களை உள்ளடக்கிய இந்த அத்தியாயத்தை மனித குலத்துக்கு எவ்வாறு பயனுள்ள உபதேசங்களை உள்ளடக்கியதாக வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் சிந்திப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சோர்களே, இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகிறான்: வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் மீதும் சத்தியமாக, அது ஒடுங்கிவிடும் பொழுது, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே, உமது இரட்சகன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மிடம் கோபிக்கவும் இல்லை. வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா, பிந்திய வாழ்க்கை முந்திய வாழ்க்கையை விட உமக்கு சிறந்ததாகும். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, எதிர்காலத்தில் உமது இரட்சகன் உமக்கு கொடுப்பான், அப்பொழுது நீ அதனை பொருந்திக் கொள்வாய். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை அவன் அனாதையாக காணவில்லையா, பின்பு உமக்கு இடமளித்தான். வவஜதக ضالًا ஃபஹதா, உம்மை வழி தவறியவனாக கண்டு பின்பு நேர்வழியை தந்தான். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உம்மை ஏழையாக கண்டு பின்பு செல்வத்தை தந்தான். வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே அனாதையை நீ கடிந்து கொள்ளாதே. வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவனை நீ விரட்டாதே. வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உமது இரட்சகனுடைய அனுக்கிரகத்தை கொண்டு நீ பேசிக்கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே மிக அழகான உபதேசங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூமினையும் பார்த்து சொல்லியிருக்கின்றான். இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக என்று சொல்லியிருக்கிறான். அல் குர்ஆனுடைய பல வசனங்களை அல்லது பல அத்தியாயங்களை நீங்கள் ஓதும்போது பார்த்தால் அல்லாஹ் பல வஸ்துக்களை கொண்டு சத்தியம் பண்ணியிருப்பதை நீங்கள் காண முடியும். வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஒலிவத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனின், சீனாய் மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், பாதுகாப்புக்குரிய இந்த ஊரின் மீது சத்தியமாக, மக்காவின் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்திலும் சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்பத்திலே வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலி நாஷிர், துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவுகள் மீது சத்தியமாக. அல் குர்ஆனுடைய மற்றொரு அத்தியாயத்திலே நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதக்கூடிய வஸ்துக்கள் மீது சத்தியமாக. இன்னும் ஒரு அத்தியாயத்திலே வல்லைலி இதா யக்ஷா, இரவு அனைத்து வஸ்துக்களை மூடிக்கொள்ளும் பொழுது அந்த இரவின் மீது சத்தியமாக. வன்னஹாரி இதா தஜல்லா, பகல் வெளிச்சமாகும் பொழுது பகல் நேரத்தின் மீது சத்தியமாக.
இவ்வாறு வஸ்ஸமாஇ வத்தாரிக் இன்னும் ஒரு வசன சூறாவிலே வானத்தின் மீது சத்தியமாக, விடிவெள்ளியின் மீது சத்தியமாக, இவ்வாறு பல அல் குர்ஆனுடைய சூறாக்களிலே அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்திருப்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். வலாஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக சூரத்துல் அஸ்ரிலே அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். மனிதர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுவை தவிர வேறு எதை கொண்டும் சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ் அல்லாத ஏதாவது ஒரு வஸ்துவை கொண்டு யாராவது சத்தியம் செய்தால் அவர்கள் இறை நிராகரிப்புக்குள்ளாகி விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுவை பொறுத்தவரையிலே இந்த வஸ்துக்களை கொண்டெல்லாம் அவன் சத்தியம் செய்திருப்பது அவற்றில் அதிகமான படிப்பினைகள் இருப்பதன் காரணமாகத்தான். இந்த அடிப்படையிலே இந்த சூரத்துல் லுஹாவிலே முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். காலை முதல் அந்த சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும் இடைப்பட்ட இந்த முற்பகலிலே மனிதர்கள் தங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்து கொள்கிறார்கள். பாடசாலைகளுக்கு செல்வோர் பாடசாலைகளுக்கு செல்கிறார்கள், தொழில்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தொழில்களுக்கு செல்கிறார்கள், வீட்டு வேலைகளை வீட்டில் உள்ளவர்கள் செய்து கொள்கிறார்கள். இந்த நேரங்களிலே மக்கள் தங்களுக்குள் பல பரஸ்பர உறவுகளை வளர்த்து கொள்கிறார்கள். எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய சுறுசுறுப்பான நேரமாக மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் வானத்தை பார்த்தால் பறவைகள் கூட்டமாக தங்களுடைய கூடுகளில் இருந்து வெளியேறி இரையை தேடுவதற்காக பறந்து செல்லக்கூடிய அணிவகுத்த காட்சிகளையும், பூமியில் பல மிருகங்களும் அல்லது குளங்களில் ஆறுகளில் மீன்கள் உற்சாகமாகவும், பூமியில் ஊர்ந்து திரியக்கூடிய ஊர்வினைகள் கற்றெறும்பு முதல் தேன்பூச்சிகள் முதல் பலதரப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் முதல் எல்லாவற்றும் அந்த முற்பகல் நேரத்திலே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அரசு அலுவலகங்களில் மக்கள் தங்களுடைய சேவைகளை செய்வதற்காக வேலைகளை செய்வதற்காக முண்டியடித்துக் கொண்டு செல்லக்கூடிய நேரமாகவும் இந்த முற்பகல் நேரத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் மாத்திரமல்ல, பல இன்னொரு விவகாரங்களையும் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரகாசமான நேரமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த முற்பகலை வைத்திருக்கிறான். எனவேதான் முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா எதை சொல்ல வந்தான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மா வத்தாக்க ரப்புக வமா கலா என்ற முக்கியமான விடயத்தை சொல்வதற்காகத்தான் முற்பகலை சொன்ன முற்பகல் மீது சத்தியம் செய்தான். வல்லைலி இதா சஜா, முற்பகலை அடுத்து அந்த இரவு நேரம் ஒடுங்கி விழும் பொழுது அந்த இரவு நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொன்னான். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது பகலுடைய பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இருள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்து வரக்கூடிய நேரத்திலே மக்கள் தங்களுடைய வீடுகளுக்குள் ஒதுங்கி ஓய்வெடுப்பதற்காக இருப்பதையும், பறவைகளும் மிருகங்களும் ஏனைய வஸ்துக்களும் தங்களுடைய இடங்களுக்கு விரைவாக செல்வதையும், திருடர்கள் அந்த நேரத்திலே சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு திருடுவதற்கு தயாராகக்கூடிய நேரமும் அந்த நேரத்தில் தான் இருக்கிறது. பாவிகள் பாவம் செய்வதற்காக தயாராகக்கூடிய நேரங்களும் அந்த நேரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த நேரத்தில் விஷஜந்துக்களுடைய தீங்குகளும் அதிகமானதாக இருக்கும். எனவேதான் இந்த நேரம் மிக முக்கியமான நேரம் என்ற காரணத்தினால் அந்த இரவின் மீதும் சத்தியமாக, இரவு தனது இருளால் அனைத்து வஸ்துக்களை மூடிக்கொள்ளும் பொழுதும் அந்த இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லி முக்கியமான ஒரு செய்தியை கூற வந்தான். அது என்ன செய்தி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய வாழ்க்கையிலே அந்த 13 வருட ஆண்டு காலம் நபி அவர்களுடைய 40வது வயது முதல் குறிப்பாக அதனை அடுத்து வரக்கூடிய அந்த 13 ஆண்டு காலம் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டார்கள்.
ஆரம்ப காலத்திலே முதலாக வஹி இறங்கியது. அவ்வாறு அந்த ஆரம்ப காலங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில குறிப்பிட்ட காலமாக வஹி வரவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. அந்த நேரத்திலே மக்கத்து அந்த முஷ்ரிக்குகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மதை அவருடைய இரட்சகன் கைவிட்டு விட்டான் என்று எள்ளி நகையாடினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் ஊடாக முற்பகல் மீது சத்தியமாக, இரவு தனது இருளால் அனைத்து வஸ்துக்களை மூடிக்கொள்ளும் பொழுது அந்த இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உமது இரட்சகன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னிடம் கோபிக்கவும் இல்லை என்ற அந்த சூறாவை வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அதன் பிற்பாடு நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக வஹி வந்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இதனை அடுத்து அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் என்றால், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே பிந்தியதான மறுமை முந்தியதான இம்மையை விட உமக்கு சிறந்ததாகும் என்று சொல்லியிருக்கிறான். வலஸௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உமது இரட்சகன் உமக்கு எதிர்காலத்தில் கொடுப்பான், அந்த நேரத்தில் நீ அதை பொருந்திக் கொள்வாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைத்தது முதல் மக்காவுடைய வாழ்க்கையிலே பல எதிர்ப்புகள் அதிகரித்தன. அந்த காலங்களில் எல்லாம் நபி அவர்கள் மிக பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஆறுதல் சொன்னான், இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை விட நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நீ அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் மிகவும் சிறந்ததாகும், ஆரம்ப வாழ்க்கையை விட உமக்கு பிந்திய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அது மாத்திரமல்ல, மக்காவுடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வந்தன. மதீனாவுடைய வாழ்க்கையிலே நபி அவர்களுக்கு அதிகமான நட்பாக்கியங்கள் கிடைத்தன. நபி அவர்களுக்கு அந்த கனிமத் பொருட்கள் ஊடாக, சதக்காக்கள் ஊடாக, இஸ்லாத்துக்கென்று மதீனா நகரத்திலே ஒரு இராணுவமும் ஒரு அரசாங்கமும் அயல் நாடுகளிலிருந்து மக்களுடைய உதவிகளும் வந்த நேரத்திலே நபி அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை அவர்களுக்கு சிறந்ததாக இருந்தது. நாளை மறுமையிலே நபி அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற விடயம் இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் கூற வந்த அல்லாஹ் இந்த விடயங்களுக்கு பிற்பாடு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறான். அதுதான் நபி அவர்களுடைய ஆரம்ப நில வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக அவன் காண்டு பின்பு உமக்கு இடமளிக்கவில்லையா என்று சொல்லியிருக்கிறான். இது முக்கியமான ஒரு விடயம் சகோதரர்களே. உலகத்திலே ஒரு குழந்தை ஒன்று தாயை அல்லது தந்தையை இழக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒன்று தாய் இல்லாமல் போவால் அல்லது தந்தை இல்லாமல் போகக்கூடிய நிலை வருகிறது. இருவருமே இல்லாமல் போகக்கூடிய நிலை சிறுபிராயத்தில் மிக குறைவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய சிறுபிராயத்திலே பிறப்பதற்கு முற்பாடு தந்தை இழந்தார்கள். பிறந்த சில வருடங்களிலே தாயை இழந்தார்கள், அனாதையாக போனார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை. அரேபிய தீபகற்பத்திலே சிறு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய செவிலித்தாய்கள் மூலமாக பால் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. எமது பிரதேசங்களில் அப்படியான வழக்கம் தற்பொழுது இல்லை. தாய் பால் கொடுக்காமல் செவிலித்தாய்கள் பால் கொடுப்பார்கள். நபி அவர்களை பால் ஊட்டுவதற்கு எடுக்க வந்த அந்த பெண்மணிகள் எல்லாம் பொதுவாக பால் ஊட்டுவதற்கு குழந்தைகளை பெறுவதற்காக வந்த பெண்மணிகள் எல்லாம் நபி அவர்களை எடுக்கவில்லை. அவர்களை எடுத்தால் உதவி, கண்ணியம், பல விடயங்கள் கிடைக்காது என்ற காரணத்தினால் எடுக்கவில்லை. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாலூட்டுவதற்காக நபி அவர்களை எடுத்ததும் மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்ற வரலாற்றை இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி அவர்களுடைய அந்த ஆரம்ப காலம் தாயும் தந்தையும் இல்லாமல் அவர்கள் சிறந்த முறையில் வளர்ந்தார்கள். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, எனது இரட்சகன் எனக்கு ஒழுக்கத்தை படுத்தி தந்தான்,
அழகான முறையிலே அந்த ஒழுக்கத்தை படித்து தந்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிகச் சிறந்த ஒரு அனாதையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக அவன் கண்டு பின்பு உமக்கு அவன் ஆதரவு அளித்தான், இடம் அளித்தான். நபி அவர்களுடைய தந்தை மரணித்ததன் பிற்பாடு, நபி அவர்கள் பிறந்ததன் பிற்பாடு தனது தாய் வளர்க்கிறார்கள். பாலூட்டக்கூடிய ஹலீமா சாதியா என்ற பெண்மணி மக்காவுக்கு வெளியே உள்ள கிராமப்புறத்திலே, அழகான ஒரு கிராமத்திலே, பனு சாத் கலியார் என்ற வாழ்ந்த அந்த பிரதேசத்திலே நபி அவர்கள் வளர்க்கிறார்கள். அவர்கள் அந்த தாய் மரணித்ததன் பிற்பாடு அப்துல் முத்தலிப் அவர்கள், பாட்டனார் அவர்கள் பொறுப்படுத்தி வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு பிற்பாடு தன்னுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் பொறுப்படுத்தி வளர்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதிலே மக்காவுடைய சீமாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நபி அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள், செலவழித்தார்கள். அரபிய தீபகற்பத்திலே, மதீனா நகரத்துடைய வாழ்க்கையிலே நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்ததன் பிற்பாடு பல கோத்திரங்களில் உள்ள பல பெண்களை திருமணம் செய்தார்கள். மிக அழகிய முறையில் இல்லற வாழ்க்கையை நடத்தினார்கள். அந்த கட்டங்களில் எல்லாம் நபி அவர்களுக்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் அதிகரித்தன. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு பின்பு உமக்கு இடமளித்தான் என்று அல்லாஹு தஆலா சொன்னது எவ்வளவு நிதர்சனமாக உண்மையாக மாறியது. அப்துல் முத்தலிப் முதல், அபூ தாலிப் முதல், ஹதீஜாவுடைய அரவணைப்பு முதல், மதீனா நகரத்திலே பல பெண்களை திருமணம் செய்த அந்த அரவணைப்புடன் மதீனா நகரத்திலே அந்த அன்சாரி சஹாபிகளுடைய உதவிகள் ஊடாக அரபிய தீபகற்பத்திலே பல அரபு கோத்திரங்களுடைய ஆதரவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனாதை எவ்வளவு அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொண்டார்கள் என்பது அங்கு தெளிவாகிறது. வஜதக லால்லன் ஃபஹதா, உம்மை வழி தவறியவராக கண்டு பின்பு நேரான வழியை அல்லாஹு தஆலா காட்டினான் என்று சொல்கிறான். நபி அவர்களை பொறுத்தவரையிலே நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிற்பாடு 500 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நபி வராமல் மக்கள் பாவம் செய்து கொண்டு மார்க்கம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தடம் புரண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அவர்கள் 40வது வயது வரும் வரைக்கும் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கவில்லை. சாதாரண சிறுவனாக, வாலிபனாக, நடுத்தர வயதுள்ளவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். மக்கமா நகரத்திலே மதுபானத்தை, தண்ணீரை போன்ற அந்த மக்கள் குடித்தார்கள். ஒரு மது கிண்ணத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு பார்க்கவில்லை. சிலை வணக்கம் மலிந்து காணப்பட்டது. நபி அவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடவில்லை. விபச்சாரம் நிறைய மலிந்து காணப்பட்டது. ஒரு பெண்ணை கூட நபி அவர்கள் நினைத்து கூட பார்க்கவும் இல்லை. சூதாட்டம் நிறைந்து காணப்பட்டது. சூதாட்டத்தில் நபி அவர்கள் ஈடுபடவில்லை. இவ்வாறு அவர்கள் அந்த சூழலிலே அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று அந்த மக்களிடத்திலே நல்ல பெயர் பெரும் வரைக்கும் அழகான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். மக்களுடைய பொருட்களை பாதுகாத்து கொடுத்தார்கள். நம்பிக்கையாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள். இவ்வாறு அந்த மக்கள் பொய்யை கூட அந்த நபி அவர்களிடத்திலிருந்து அறியவில்லை. இவ்வாறான அழகிய பண்பாட்டுடன் வாழ்ந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பின்புதான் அவர்களுக்கு அந்த இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டினான். அல் குர்ஆனையோ இஸ்லாத்தையோ அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு 40வது வயது வரும் வரைக்கும் கொடுக்கவில்லை. வஜதக லால்லன் ஃபஹதா, உம்மை இந்த இஸ்லாத்தை விட்டும் வழி தவறியவராக கண்டு, அதாவது இஸ்லாம் என்ற மார்க்கம் கொடுக்கப்படாத நிலையில் கண்டு பின்பு இந்த இஸ்லாத்தை உமக்கு கொடுத்தான். மா குன்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான், வேதம் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன என்று நீ அறியாதவராக இருந்தாய் என்று அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அளவுக்கு நபி அவர்களுக்கு அந்த மார்க்கம் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் தஆலா 40வது வயதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
மக்காவுடைய இந்த பூகோள உருண்டையின் மத்திய பகுதியில் உள்ள மக்கமா நகரத்தின் ஹெராமலை குகையிலே அவர்கள் தனிமையிலிருந்து தனது சமுதாயத்துடைய பாவங்களை, அவர்களுடைய மோசமான நிலைகளை கண்டு கவலைப்பட்டு ஒதுங்கியிருந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய சூரத்துல் அலக்குடைய 5 வசனங்களான இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நீ ஓதுவீராக, உம்மை படைத்த இரட்சகனுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக், அவன் மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நீ ஓதுவீராக, வாசிப்பீராக, உமது இரட்சகன் கொடை வல்லல் சிறப்புக்குரியவன். அல்லது அல்லம பில் கலம், அவன் பேனாவின் மூலமாக படித்து கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனித இனத்துக்கு மனிதனுக்கு தெரியாததெல்லாம் படித்து கொடுத்தான் என்று இந்த 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அந்த மக்கமா நகரத்தின் ஹிராமலை குகையிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹையை இறக்கி வைத்து இன்று 1400 ஆண்டுகளையும் தாண்டிவிட்ட ஒரு நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா, வாசிப்பீராக, படிப்பீராக, கல்வியை தேடுவீராக என்பதாக இருந்தது முக்கியமான ஒரு விடயமாகும். எனவேதான் இந்த அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டு காலத்திலே வாழ்க்கையுடன் ஒட்டியதாக, வாழ்க்கையின் பல இன்னல்கள், துன்பங்கள், மேடு பள்ளங்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கையுடன் இன்னொரு என்ன கலந்ததாக அல் குர்ஆனுடைய 6000க்கும் மேற்பட்ட வசனங்களை அரபிய தீபகற்பத்தில், குறிப்பாக மக்காவுடைய மதீனாவுடைய அந்த பிரதேசங்களிலே சஹாபாக்களுடன் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், உலக நாகரிக வரலாற்றுக்கு முன்மாதிரியான ஒரு அந்த தார்மீக சமுதாயத்தை, முக்கியமான மார்க்கத்தை கட்டியெழுப்பிய அந்த நிகழ்வைத்தான் இந்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த அல் குர்ஆன் தான் புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்துடைய முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே நபியே, உம்மை வழி தவறியவராக கண்டு பின்பு நேர்வழியை காட்டினான் என்றும், உம்மை ஏழையாக கண்டு பின்பு செல்வத்தை கொடுத்தான் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே நபி அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்தால் மிக கஷ்டமான ஒரு நிலையில் தான் அவருடைய வாழ்க்கை கழிந்தது. செல்வந்த ஒரு குழந்தையாக நபி அவர்கள் பிறக்கவில்லை. மிகவும் எளிமையான ஒரு அமைப்பு. நபி அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால் கண்ணீர் வடிப்பீர்கள். ஆடம்பரமான வீடோ, ஆடம்பரமான உடுப்புகளோ, ஆடம்பரமான வாகனங்களோ, விதவிதமான உணவுகளையோ அல்லது அருமையான பொழுதுபோக்குகளையோ நபி அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை. உலகத்துடைய சிறந்த நபி அவருடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அப்படித்தான் இருந்தது அந்த காலம். எனவேதான் நபி அவர்களை பார்த்து உம்மை ஏழையாக கண்டு பின்பு செல்வத்தை கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மக்காவுடைய அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த பிற்பாடு நபி அவர்களுக்கு செல்வம் வந்தது. முக்கியமான சஹாபாக்களுடைய உதவிகள் கிடைத்தன. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீனை பரப்புவதற்காக அவருடைய செல்வத்தை அள்ளி இறைத்தார்கள். இறைக்கப்படாத கிணறு நாளடைவிலே பால் கிணறாக மாறி அந்த தண்ணீரும் கெட்டுப்போவது மாத்திரமல்ல, அந்த சூழலையும் மோசமாக்கிவிடும். ஓடாத கிணறு, அந்த ஆறு, அந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் நாற்றம் எடுத்து அந்த ஆறு கெட்டு போவதல்ல, அந்த சுற்றாடலை மாசுபடும். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய செல்வம். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் தேக்கி வைக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே, அந்த மனிதனுடைய செல்வத்தையும் அவனுடைய உடம்பையும் கெடுத்துவிடும். அவனுடைய குடும்பத்தை சீரழிக்கும். அதன் மூலமாக சுற்றாடல் சீரழியும். அவனுடைய செல்வத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த பாவங்களின் ஊடாக வரக்கூடிய அத்துமீறல்களும் அதன் மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகளும் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த சுற்றாடலையும் ஏன் ஒட்டுமொத்தமாக உலகத்தையும் சீரழிக்கும் என்பதை நாம் அறிந்த விடயம். எனவேதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய வாழ்விலே அவருடைய மருமகன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய செல்வந்தர்கள் ஒருவராக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி செலவழித்தார்கள். பணத்தை வங்கிகளில் வைத்திருப்பதும்
அல்லது ஏக்கர் கணக்கிலே வயல்களை வைத்துக் கொண்டிருப்பதும் அல்லது நூற்றுக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் வைத்து சேமிப்பதும் கெட்டித்தனம் அல்ல சோர்களே. உலக வரலாற்றிலே பல காரூன்கள் வந்து மறைந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுக்கும் தனது குடும்பத்துக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சமூகத்துக்கும் செலவழிக்காத செல்வந்தர்கள் உலக வரலாற்றில் எத்தனையோ பேர் வந்தார்கள். கம் தரக்கும் இன் ஜன்னாத்தின் வாயுன். அவனுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், எவ்வளவு தோப்புக்களையும் எவ்வளவு நீரூற்றுக்களையும் எவ்வளவு மாளிகைகளையும் எவ்வளவு விடயங்களையும் விட்டு சென்றார்கள் என்று அல்லாஹு தஆலா பரிதாபமான முறையிலே அந்த செல்வந்தர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் ஏழையாக கண்டு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தான். மக்காவில் வந்து குவிந்த செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் நபி அவர்கள் அள்ளி செலவழித்தார்கள். மதீனா நகரத்திலே அவர்களுக்கு வந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி செலவழித்தார்கள். அரபு நாட்டிலே அல் மஸ்ஜிது நபவிக்கு நீங்கள் சென்று பார்த்தால் நபி அவர்களுடைய வீட்டுடைய அந்த வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அடக்கப்படுவது வழக்கம். எனவேதான் அல் மஸ்ஜிது நபவியுடைய இடது பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் வாழ்ந்த இடம். எவ்வளவு ஒரு சிறிய ஒரு அறையாக இருக்கிறது. அந்த வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆரம்பத்திலே வஜதக ஆயிலன் ஃபாக்னா, உம்மை ஏழையாக கண்டு பின்பு செல்வத்தை கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். லைஸல் கினா பி கஸ்ரத்தில் ஆரும் இன்னமல் கினா கினன் நஃப்ஸ். அதிகமான செல்வம் இருப்பது செல்வம் அல்ல சோர்களே, உள்ளம் செல்வமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பிச்சைக்காரர்கள் அவருடைய தாராள மனத்தின் காரணமாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் உள்ளங்களால். உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் அப்படி இறுகிய உள்ளங்களின் காரணமாக அவர்கள் உள்ளங்களால் ஏழைகளாக இருக்கிறார்கள். நேரத்துக்கு சாப்பாடு, ஒழுங்கான உடுப்பில்லை, ஒழுங்கான தூக்கம் இல்லாமல், ஒழுங்கான போக்குவரத்து இல்லாமல், அதிகமான செல்வங்கள் இருந்தும் அவர்களுடைய அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக ஏழைகளை போன்று வாழ்ந்து அப்பாவிகளாக மரணித்து மன்னரைகளுக்கு சென்று அங்கே துளையக்கூடிய எத்தனையோ உலகத்துக்கு உதவாத செல்வந்தர்கள் இல்லாமல் இல்லை. அரபு நாட்டிலே எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்தார்கள். அனைவரும் தீனுக்காக செலவழிக்கவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே போன்று முக்கிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்திலே முஸ்லிம்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதனிடத்தில் இருந்த ஒரு கிணற்றை, நீரூற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக நிரந்தர தர்மமாக சதகாவாக வாங்கி வக்ஃப் செய்தார்கள். அல்லோலப்பட்டு கொண்டிருந்த, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மதீனாவுடைய முஸ்லிம்கள் அந்த முஸ்லிமாக இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொடையின் காரணமாக யூதனுடைய கையில் சிக்கியிருந்த அந்த நீரூற்றை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ததன் காரணமாக மக்கள் குடித்தார்கள், குளித்தார்கள், தண்ணீர் அந்த நீரூற்றில் இருந்து பயனடைந்தார்கள். இதுதான் செல்வந்தர்களுடைய உலக வரலாற்றில் முக்கியமான துணுக்குகள். இப்படித்தான் நாங்கள் ஆக வேண்டும் சோர்களே. கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான டாலர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதனிடத்தில் 10 ரூபாய் இருந்து அதில் அவன் சில ரூபாக்களையாவது தர்மம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய வரலாற்றில் இதுதான் நாங்கள் படிக்கக்கூடிய அருமையான ஒரு பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த இரவு தனது வீட்டில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் கிடையாது. அவர்களுடைய யுத்தத்துக்காக பாவித்த கவசம் ஒரு யூதனிடத்திலே சில தானியங்களுக்காக அடகு வைக்கப்பட்ட நிலையில் தான் உலகத்துடைய சிறந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து சென்றார்கள். கண்ணீர் வருகிறது அல்லவா? உலகத்துடைய சிறந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த தினத்தன்று வீட்டில் பற்ற வைப்பதற்கு விளக்கில் எண்ணெய் கிடையாது. நபி அவர்களுடைய மனைவிமார்கள் தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே மிக ஆடம்பரமான வஸ்துக்கள் எதுவும் இருக்கவில்லை. அவர்களுடைய அந்த மரணிப்பதற்கு முன்பிருந்த நாட்களில் அவர்கள் சாப்பிடுவதற்காக பாவித்த அந்த வாங்கிய தானியங்களுக்காக ஒரு யூதனிடத்திலே தங்களுடைய கவசத்தை அடகு வைத்த ஈடு வைத்த நிலையில் தான் நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். என்றால் ஆயிலன் பாகுனா, நபியே உம்மை ஏழையாக அவன் கண்டு பின்பு செல்வத்தை கொடுத்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. ஆரம்பத்தில் தான் நபி அவர்கள் ஏழையாக இருந்தார்கள், பின்பு செல்வம் வந்ததே. ஆனால் அந்த செல்வத்தில் நபி அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவில்லை.
பிந்திய வாழ்க்கை செல்வம் இருந்தாலும் நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி செலவழித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி செலவழித்தார்கள். அவர்களுக்கென்று எதையும் வைக்கவில்லை. இந்த உலகத்துடைய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் எத்தனை பேருடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் மக்களுக்காக வாழக்கூடிய அரசியல்வாதிகள் மிக குறைவு. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மரத்துக்கு கீழே நிம்மதியாக தூங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதியை சந்திக்க வந்த அயல்நாட்டு அந்த மனிதன் அதனை கண்டு ஆச்சரியம் அடைந்தான். ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி மரத்துக்கு கீழ் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வாழ்க்கையும் எப்படித்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி செலவழித்தார்கள். எனவே நபி அவர்களுக்கு மிக முக்கியமான 3 விடயங்களை இந்த சூரத்துல் துஹாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுதான் இந்த உலக மக்களுடைய கவனங்களை ஈர்க்க வேண்டும். அதில் முதலாவது அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நபியே அனாதையை நீ கடிந்து கொள்ளாதே. இந்த வசனத்துக்கு முந்தைய வசனங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே உம்மை ஏன் அனாதையாக கண்டு பின்பு உமக்கு இடமளித்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த நபியை பார்த்து அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நீ நபியே நீ அனாதையை கடிந்து கொள்ளாதே என்று சொல்லி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக வாழ்ந்தார்கள். அனாதைத்துவத்துடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்கள். எனவே உலகத்தில் அனாதைகளுக்கு நீங்கள் இடமளிக்க வேண்டும், கருணையுடன் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பது நபி அவர்களை பார்த்து மாத்திரம் அல்ல சோர்களே. உலகத்தில் விவாகரத்துகளுடைய டிவோர்ஸுடைய வீதம் அதிகமாக இருக்கிறது. உலக சமுதாயத்திலே நிறைய அனாதைகள் இருக்கிறார்கள். வீட்டிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நாளாந்த உணவளிக்கிறீர்கள், ஆடைகள் வாங்கி கொடுக்கிறீர்கள், பாடசாலைக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றுகிறீர்கள். நீங்கள் திடீரென மறைந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய நிலை என்னவாகும்? இதுதான் உலகத்தில் உள்ள அனாதைகளுடைய நிலை. அந்த குழந்தைகளுடைய அனவா காஃபில் யதீம் ஃபில் ஜன்னah ஹாகதா வகதா அஷார பிஸ்ஸபாபத்தி வஃபர்ரஜ பைனஹுமா, நானும் அனாதைகளை பராமரிப்பவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 விரல்களையும், ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் அவர்கள் பிரித்து காட்டினார்கள். நாங்கள் கிட்ட சமீபத்தில் இருப்போம், அனாதைகளை பராமரிக்கக்கூடியவனும் நானும் சமீபத்தில் இருப்போம். கொஞ்சம் பிரித்து காட்டினார்கள், நபிக்கும் அந்த சாதாரண மனிதனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை காட்டுவதற்காக. அனாதைகளை பொறுத்தவரையிலே சமுதாயத்திலே தரம் குறைந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு நாங்கள் கருணை காட்ட வேண்டும். அவர்கள் எங்களுடைய குழந்தைகளை போன்று குழந்தைகளாக எடுக்க வேண்டும். خير بيت في المسلمين بيت فيه يتيم يحسن إليه, முஸ்லிம்களுடைய வீடுகளிலே சிறந்த வீடு ஆடம்பரமான மேற்கத்திய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட டைல்கள் பிடிக்கப்பட்ட வீடு அல்ல, அட்டாச் பாத்ரூம்கள் ஃபிட் பண்ணப்பட்ட வீடுகள் அல்ல, விதவிதமான பெயிண்ட்கள் பூசப்பட்ட வீடுகள் அல்ல. முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிறந்த வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த வீட்டிலே அனாதை வைக்கப்பட்டு அந்த அனாதை குழந்தைக்கு இரக்கம் கருணை காட்டப்படுகிறதோ அந்த வீடுதான் முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிறந்த வீடு என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஷர்ரு பைத்தின் ஃபில் முஸ்லிமின் பைத்துன் ஃபீஹி யதீமுன் யுஸாவு இலை, முஸ்லிம்களுடைய வீடுகளில் ஆக மோசமான கெட்ட வீடு அந்த வீட்டிலே ஒரு அனாதை வைக்கப்பட்டு அந்த அனாதைக்கு அநிதம் செய்யப்படக்கூடிய வீடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் எங்களுடைய வீடுகளும் இருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள், சமுதாயத்தில் எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கின்றன. வீடுகளில் அழைத்து எங்களுடைய குழந்தைகளுக்கு பெருநாள் உடுப்புகள் வாங்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் உடுப்பு வாங்கி கொடுத்த கதைகள் உண்டா? அந்த குழந்தைகளுக்கு வீடுகளில் நாங்கள் சாப்பாடு விசேஷமாக சமைக்கக்கூடிய நேரங்களிலே ஊரில் உள்ள எத்தனை அனாதை வீடுகள் இருக்கின்றன என்று எண்ணம் கண்டு நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்த கதைகள் உண்டா? அந்த அனாதை வீடுகளில் ஆண்கள் இல்லாத நேரத்திலே அவர்களுக்கென்று கிணறோ அல்லது அந்த ஏனைய பாத்ரூம் வசதிகளோ வீட்டுடைய அறைகள் தேவையான பொருட்கள் இல்லாத நிலையிலோ அல்லது நாளாந்த வீட்டுக்கு செலவுக்கு வசதி இல்லாத நிலையிலோ அப்படியான வீடுகள் இருந்தால்
நாங்கள் தேடி அவர்களுக்கு ரகசியமாக தர்மம் செய்த கதைகள் உண்டா? இதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சோர்களே. நீங்கள் மரணித்தால் உங்களுடைய குழந்தைகள் அங்குமெங்கும் அலைந்து திரிவதை கொஞ்சம் கற்பனை செய்தால் அனாதைகளுடைய கண்ணீருடைய பொறுமதி உங்களுக்கு விளங்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நபியே நீ அனாதையுடன் கடிந்து கொள்ளாதே, அவனை அரவணைத்துக் கொள்வீராக என்று அங்கு சொல்லியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக சொல்லப்பட்டது அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவனை விரட்டாதே. இன்று சமுதாயத்திலே கேட்டு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொய்க்கு தொழில் செய்யாமல் யாசகம் கேட்பதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் எமது சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. சொந்த ஊரிலோ அல்லது வெளி இடங்களுக்கோ அவர்கள் யாசகம் கேட்டு தெரியக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கின்றன. ஒரு மனிதன் கடன் கேட்பது வேறு, ஒரு மனிதனிடத்தில் வசதி இல்லாமல் கடன் கேட்பது என்பது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் இருந்த ஒரு பண்பு. நபி அவர்களிடத்தில் ஒரு யூதன் வந்து கடன் கேட்டு உரிய காலத்தில் கொடுக்காத காரணத்தினால் கண்டபந்தமாக ஏசிய கதைகள் நபி அவர்களுடைய வரலாற்றில் உண்மையாக நடந்திருக்கின்றன. கஷ்டம், சாப்பிடுவதற்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடுப்பதற்கு ஆடை வசதி இல்லை, அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகள் குறைவாக இருந்தன, உலகத்தை நேசிக்காதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வ அம்சினி மிஸ்கீனா, அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழ வைத்து ஏழையாகவே மரணிக்க செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்து அப்படியான நிலையில் தான் நபி அவர்களை அல்லாஹ் மரணிக்க செய்தான். ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை, செல்வத்தை தேடுவது பழிப்பும் இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விரிவான செல்வங்களை அவன் புவியில் பல இடங்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய ஜீவனோபாயத்தை தேடி செல்வந்தனாக கண்ணியமாக இருப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. எந்த நேரமும் தொழில் செய்யாமல் யாசகம் கேட்டு சமுதாயத்துக்கு பாரமாக இருப்பதை இஸ்லாம் கண்டித்திருக்கிறது. ஆனால் உலகத்தில் எல்லோரும் செல்வந்தர்களாக இருக்க முடியாது. அப்படி செல்வந்தர்களாக இருந்தால் இந்த உலகம் இயங்காது. உலகத்தில் எல்லோரும் ஏழைகளாகவும் இருக்க முடியாது. அப்படி ஏழைகளாக இருந்தாலும் இந்த உலகம் இயங்காது. சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள், சிலர் ஏழைகளாக இருப்பார்கள். அதற்காக செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தான் செல்வந்தர்களாக இருப்பார்கள் என்பது அல்லாஹ்வுடைய நீதி அல்ல. ஏழைகளாக இருந்தவர்கள் தான் ஏழைகளாக அவர்களுடைய குடும்பங்கள் பிச்சலங்கள் சந்ததியாக இருப்பார்கள் என்பதும் அல்லாஹ்வுடைய நீதி அல்ல. இந்த ஊருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் எத்தனையோ செல்வந்த குடும்பங்கள் தலைகளாக மாறி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உருண்டோடும் பணமே என்று தமிழன் படிக்கிறான். செல்வத்தை அல்லாஹு தாலா மாறி மாறி கொடுப்பான். அல்லாஹு தாலாவுடைய செல்வம் ஹசானா அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்பதற்காகவும், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வை நினைத்து சுக்ர் செய்வதற்காகவும், சோதனைக்காக அல்லாஹு தாலா சிலருக்கு செல்வத்தை கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு ஏழையாக வைத்திருக்கிறான். இந்த யதார்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஏழைகளை பொறுத்தவரையிலே எல்லோரும் கேட்க மாட்டார்கள். பத்தினித்தனத்தின் காரணமாக, சுய கௌரவத்தின் காரணமாக யாரிடத்திலும் கையேந்தாத கௌரவமான ஏழைகள் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் அறிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது செல்வந்தர்களுக்காக அல்லாஹு தாலா சொன்னபடி. ஏழைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் யாசகம் கேட்பதை தொழிலாக எடுக்கக்கூடாது. ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பண உதவி கேட்டு வந்த பொழுது அவர்கள் பணத்தை கொடுக்கவில்லை, கோடரியை வாங்கி கொடுத்தார்கள். அந்த கோடரியை எடுத்து காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதை விற்று பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவேதான் நாங்கள் அவ்வாறு தொழில் செய்யக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். அதை மீறி அல்லாஹு தஆலா சில நேரம் கஷ்டத்தை கொடுப்பான். ஏழைகள் கேட்டு வந்தால் நாங்கள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது சோழர்களே. அல்லாஹு தஆலா சோதனைக்காக மலாயிக்கமார்கள் சில நேரம் அனுப்பக்கூடும். கடுமையான கஷ்டத்தில் உள்ளவர்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் ஏசி விரட்டக்கூடாது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் கடைக்கு 100 பேர் ஒரு நாளைக்கு வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் ஒன்று கொடுக்க வேண்டும் அல்லது அழகான வார்த்தைகள் சொல்லி அனுப்ப வேண்டும். சிலர் ஜக்காத் கொடுக்காமல் சில ரூபாக்களை கொடுத்துவிட்டு நான் ஜக்காத் கொடுத்தேன் என்று நினைக்கக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. அது ஜக்காத் ஆகாது. தர்மத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் கேட்டு வந்தால் எதையாவது நாங்கள் கொடுக்க வேண்டும் சோர்களே.
அல்லது அழகான முறையிலே பொன்முறுவல் பூத்து அந்த மனிதனுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லி அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய பதுவாவின் காரணமாக எங்களுடைய நிலையை தலைகீழாக மாற்றக்கூடும். இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கேட்டு வரக்கூடியவனை நீ விரட்டாதே என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை ஒவ்வொரு மனிதனும் சிந்தனைக்கு எடுப்பானாக. கோடீஸ்வரனும் தர்மம் செய்வதற்கும் கூலி வேலை செய்து ஒரு மனிதன் 1500 ரூபாய் 1000 ரூபாய் அவன் கூலியாக பெற்று அந்த கூலியிலே 10 ரூபாய் தர்மம் செய்வதற்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை கொடுக்கத்தான் செய்வான். பணக்காரர்கள் தான் சதக்கா செய்ய வேண்டும் என்ற நியதி கிடையாது. ஏழைகளாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மனிதனும் அதில் ஒரு 100 ரூபாவை 50 ரூபாவை அல்லது ஏழுமான சில தொகையை அவன் பள்ளிவாசலுக்கோ அல்லது மதரசாக்களுக்கோ அல்லது விதவைகளுக்கோ அனாதைகளுக்கோ சமுதாயத்தில் உள்ள அந்த அங்கவீனர்களுக்கோ அல்லது கேட்டு வரக்கூடியவர்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ அதை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். ஒரு விவசாயி நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அவள் சொர்க்கம் நுழைந்தாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கடமையான ஒரு மனிதன் அவன் அந்த ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்காத காரணத்தினால் தஹலத் இம்ராஅத்துன் நார பில் ஹிர்ரா, ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்காத காரணத்தினால் அவள் நரகம் நுழைந்தாள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஜீவகாருண்யத்தை பற்றி இஸ்லாத்தை தவிர வேறொரு மார்க்கமும் கூறியது கிடையாது. எனவேதான் மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ ஒரு மனிதன் பலன் தரக்கூடிய ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்திலிருந்து மனிதனோ பறவைகளோ பலன் அடைந்தால் அது அவனுக்கு தர்மமாக மாறும். ஒரு மனிதன் மரத்தை நட்டி அதிலிருந்து பறவைகள் சாப்பிட்டு விட்டு சென்றால் கொய்யா பழத்தை அணில் வந்து சாப்பிடுகிறது. மனிதன் சாப்பிடுவதற்கு முன்னால் அணில் சாப்பிட்டால் அந்த அணில் சாப்பிட்டதனுடைய சதக்காவுடைய நன்மையை அந்த கொய்யா மரத்தை நாட்டியவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஒரு தென்னை மரத்தை நட்டுகிறான், அந்த மரத்திலிருந்து சிலர் இரவு நேரத்தில் களவெடுக்கிறார்கள் என்றால் களவெடுத்த பாவம் அவர்களுக்கு சேரும். ஆனால் மரம் நாட்டியவனுக்கு தர்மமாக அது சதக்காவாக அல்லாஹு தஆலா எழுதுவான். எனவேதான் எவ்வாறு தர்மத்துடைய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். கடைசியாக சொல்லப்பட்ட விடயம் தான் வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹஜ்ஜிஸ். நபியே, உமது இரட்சகனுடைய அனுக்கிரகத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பீராக. அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் சகோதரர்களே. இரவு நேரத்திலே நீங்கள் வீட்டு முற்றத்துக்கு வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்ததுண்டா? நல்ல முறையில் பாருங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் வெளிப்படும். வானத்தில் சந்திரனை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், பௌர்ணமி கணங்களில் வானத்தை பாருங்கள். வானத்தை பற்றி நல்ல முறையில் கொஞ்ச நேரம் பார்த்து சிந்தியுங்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ இக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். சூரா ஆல் இம்ரான் 190வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வானங்களை அல்லாஹ் படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்தனையாளர்களுக்கு படிப்பினைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறான். எனவே நாங்கள் இதையெல்லாம் சற்று நேரம் இருந்து சிந்திக்க வேண்டும் சோர்களே. எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி வீடு அழகான முறையில் கட்டுவது, அந்த வாகனத்தை எப்படி வாங்குவது, அந்த காணியை எப்படி நாங்கள் வாங்கி எடுப்பது, இதையெல்லாம் சிந்திப்பதை போன்று அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த பறந்து கிடக்கக்கூடிய விண் உலகமும் இந்த 7 வானமும் விரிந்து காணப்படக்கூடிய இந்த பூமியும் இந்த சமுத்திரங்களும் இந்த உயர்ந்து காணப்படக்கூடிய மலைகளும் இதே போன்று அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பார்த்து சிந்திக்க வேண்டும். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகங்கள் எவ்வாறு வினோதமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? ஒட்டகங்கள் மாத்திரமல்ல சோர்களே, இந்த இரும்பை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி விமானங்கள் இந்த ஆகாயத்திலே பறந்து திரியக்கூடிய காட்சிகளும், மலைகளை போன்ற கப்பல்கள், இந்த சமுத்திரத்தில் இரும்புகளால் செய்யப்பட்ட கப்பல்கள் ஒரு கருங்கல்லை போட்டால் தண்ணீர் அப்படி மூழ்கி விடுகிறது. இரும்பினாலான மலைகளை போன்ற இந்த கப்பல்கள் சமுத்திரத்தில் மூழ்காமல் கண்டம் விட்டு கண்டு நாடு விட்டு நாடு எவ்வாறு மலைகளை போன்று அசைந்து தெரிகின்றன. இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை என்று வேறில்லை சகோதரர்களே. பறவைகள் ஆகாயத்திலே கீழே விழுந்து விடாமல் அல்லாஹ் தஆலா அந்த பறவைகளை தடுத்து வைத்திருக்கிறான். இந்த சமுத்திரங்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த கடல்களை பற்றி, ஆழ்கடலை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். இந்த வானத்தை பற்றி சிந்திக்க வேண்டும்.
நட்சத்திரங்களையும் இந்த சந்திரனையும் சூரியனையும் பற்றி சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத், இதை பற்றி ஒரு மனிதன் பேச வேண்டும். பல்லாரிலே குந்திக்கொண்டு அதையும் இதையும் பேசுவதை விட அல்லாஹ்வுடைய அற்புதங்களையும் குதிரத்துகளையும் பேசக்கூடிய தலைமுறையாக எமது மக்கள் மாற வேண்டும். வீடுகளிலும் டிவிகளை வைத்துக் கொண்டு மணித்தியால கணக்கிலே பகல் நேரத்திலும் இரவு நேரங்களிலும் அரட்டை அடிக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைக்க வேண்டும். தென்னிந்தியாவுடைய சினிமாவுக்கு அந்த அடிமைப்பட்டு மணித்தியாலங்கள் மாறி மாறி ஒவ்வொரு சேனல்கள் மாற்றி மாற்றி வீடுகளிலே டிவி பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. இது அரதுனா அன்னுஹுலிக்க கரியத்தன் அமர்னா முத்ர ஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹில் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. எந்த ஒரு கிராமத்தையாவது அழித்து நாசமாக்க நாங்கள் நாடினால் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்களை பாவம் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் மாற்றுகிறோம். பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஊரை தலைகளாக அழித்து நாசமாக்குவோம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். வாழ்க்கை முறையை நீங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும் சோர்களே. நான் எப்படி பழகிவிட்டோனோ அதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்க கூடாது. எத்தனை பேருக்கு தொழுகை இல்லாமல், ரமலானுடைய மாதத்தில் நோன்பில்லாமல், வசதி இருந்தும் ஜக்காத்து கொடுக்காமல் ஏழைகளுடைய பணத்தை பதுக்கி வைத்துக் கொண்டு வங்கிகளில் ஒளித்து வைத்துக் கொண்டு அல்லது வாகனங்கள் வாங்கிக் கொண்டு எத்தனையோ தொழில் திறவுகளிலே ஏழைகளுடைய ஜக்காத் பணத்தை கொடுக்காமல் நீங்கள் பதுக்கி வைத்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, வசதி இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லாமல் உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு, மால்டீவ்ஸ் முதல் பேங்காக் முதல் ஐரோப்பிய நாடுகள் முதல் எத்தனையோ நாடுகளுக்கு சுத்தி திறந்து விட்டு அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த மக்கமா நகரத்தில் உள்ள அந்த புராதன தேவாலயம் திருக்காபாவை வாழ்க்கையுடைய அந்திம கிழட்டு பருவத்திலே சிலர் அங்கு மக்காவுக்கு செல்கிறார்கள். அப்படியாவது திரும்பியது நல்ல விடயம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த காபத்துல்லா அவ்வளவு கீழ்த்தரமானது அல்ல. உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு உல்லாசமாக அல்லது உள்நாட்டில் எத்தனையோ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கடைசி காலத்தில் சிலர் மக்காவுக்கு செல்கிறார்கள். சிலர் அப்படியே செல்லாமல் செத்து துளைகிறார்கள். யாருக்கு வசதி இருந்து மக்காவுக்கு செல்லாமல் அவன் ஹஜ் செய்யாமல் அவன் மரணிக்கிறானோ, அவன் நினைத்தால் யூதனாக அல்லது கிறிஸ்தவனாக செத்து துளையட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் சிந்தனை கெடுக்க வேண்டும் சொல்களே. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி அதிகமாக பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் தூரமாக வேண்டும் என்ற மூல மந்திரங்களை இந்த அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் லஹாவுடைய முற்பகல் சம்பந்தமாக சத்தியம் செய்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்திலே நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பொதுவாக உலகத்தில் உள்ள அனைத்து மூமினையும் பார்த்து சொல்லியிருக்கிறான்.